ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். என கண்பானவர்களே, ஆண்டவர் இங்கே நமக்கு ஒன்றை கற்பிக்க விரும்புகிறார். We have to give priority to which, நாம் எதற்கு மேன்மையான முதன்மையான முதலாவது இடத்தை கொடுக்க வேண்டும் என்பதை அவர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இந்த வசனத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிற அந்த இவைகள் என்பது எவைகள்? அதற்கு முன்னே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே 31வது வசனம் சொல்கிறது, உண்பது, குடிப்பது, உடுப்பது. இந்த 3 காரியங்களை 6:31 மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் சொல்லுகிறது. இந்த உண்பது, உடுப்பது, குடிப்பது ஆகிய இந்த 3 உலக பிரகாரமான தேவைகள், இவைகள் எல்லாம் என்று ஆண்டவர் இங்கே குறிப்பிடுகிறார். அவைகளை தேடுகிறவர்கள் யார் என்கிறதையும் ஆண்டவர் 32வது வசனத்தில் சொல்லுகிறார். அவைகளை தேடுகிறவர்கள் அஞ்ஞானிகள். என கண்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எதன் அடிப்படையில் இருக்கிறது? கிறிஸ்துவின் மேல் வைக்கிற விசுவாசம் எதன் அடிப்படையில் இருக்கிறது? அப்போஸ்தலனாகிய பவுல் நம்முடைய விசுவாச வாழ்க்கையை குறித்து அவர் நமக்கு உணர்த்தும் பொழுது அவர் இப்படி சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19வது வசனம், இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாயிருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாயிருப்போம். இம்மைக்காக, இம்மையிலே புசிக்கிற, உடுக்கிற, குடிக்கிற, அழிந்து போகிற இவைகளுக்காக கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் அஞ்ஞானிகள், அவர்கள் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள், எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதாபத்திற்குரியவர்கள். இவைகளுக்கு முதலிடம் கொடுத்து வாழும் கிறிஸ்தவ வாழ்க்கை இங்கே என் ஆண்டவரால் கண்டிக்கப்படுகிறது. எதற்கு நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும்? தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி. இவை 2 நமக்கு என்ன செய்கிறது? தேவனுடைய ராஜ்யம் நம்மை மேல் நோக்கி பார்க்க வைக்கிறது. அவருடைய நீதி நமக்கு மேலான வாழ்க்கையை தருகிறது. இந்த மேலானவைகளை தேடும் பொழுது அழிந்து போகிற இம்மைக்கான இவைகள் ஆண்டவரால் நாம் கேட்காமலேயே கொடுக்கப்படுமாம். ஆகையினால் தான் அவர் சொல்லுகிறார் 32 மத்தேயு 6:32, இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அவரை உலகப்பிதா என்றல்ல, பரமபிதா என்று சுட்டி காட்டுகிறார். பரத்துக்குரியவர்களை நோக்குங்கள், இவ்வுலகத்துக்குரியவைகள் அவரால் உங்களுக்கு அளிக்கப்படும். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரம தகப்பனே, உமக்கு நன்றி. எங்கள் வாழ்க்கையிலே எதற்கு முதலிடம், எதற்கு முக்கியத்துவம், எதற்கு முதன்மையான இடம் கொடுக்க வேண்டும் என்கிறதை போதிக்கிற உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் சுட்டுகிறவைகளை எங்கள் வாழ்க்கையில் சுலபமாய் பற்றி கொள்ள கிருபை தாரும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.